தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் கொடைக்கானலில் பிரியாணி கடை உரிமையாளர் இம்தாத்துல்லா என்பவரை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், வணக்கம். தகவல்களை பகிரலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்தவர் ராமலிங்கர். இவர் பாமக கட்சியை சேர்ந்தவர் ஆவார். இவர் பாத்திரக்கடை வியாபாரம் நடத்தி வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கு முக்கிய காரணம் மத மாற்றம் செய்வதை ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 நபர்கள் கைதான நிலையில் 5 பேர்கள் மட்டும் குற்றவாளியாக தேடப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இந்நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சார்பில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் வத்தலூர் பகுதியைச் சேர்ந்த இம்தாத்துல்லா என்பவர் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்து ஆம்பூர் பிரியாணி கடைகளை 2 இடங்களில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இம்தாத்துல்லா என்பவரது வீடானது கிளீசுல்லா பகுதியிலும் கலையரங்கம் மற்றும் கான்வென்ட் பகுதியில் இயங்கும் ஆம்பூர் பிரியாணி கடையிலும் மற்றும் பூம்பரை மலை கிராமத்திலும் காலை 6 மணி முதல் 5 மணிக்கு மேலாக சோதனையானது நடைபெற்று நிறைவடைந்தது. இதனையடுத்து கொடைக்கானல் கிளீசுல்லா பகுதியில் வீட்டில் இருந்த இம்தாத்துல்லா என்பவர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதன் அடிப்படையில் இவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் சில வருடங்களாக இவர் முக்கிய பதவி வைத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தேசிய புலனாய்வு முகமை சோதனை கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல 5 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.